ரைட். ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். பிள்ளைகள், உங்களோட கிரேட் 11, ஓகே, உங்களோட தரம் 11க்குரிய பகுதிகளுக்கான பாஸ்ட் கிளாஸ் இன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறோம். சரிதானே? ரைட். அதில் முதலாவது ஆரம்பிக்க வந்த பிள்ளைகள் யூனிட் 5. இது ஒரு பிசிக்ஸா, கேத்திர கணித ஒளியியல். ஓகே தானே? ரைட். அப்போ இந்த பாடம்னு சொல்லி சொன்னா அடிமட்ட பென்சில் எல்லாம் வச்சிருக்க வேணும். ஓகே தானே? அடிப்பயனாளர்கள்னா கீழே அது கூட பிரச்சனை. ஓகே தானே? கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். 11 இப்போ கவனிங்க. கிட்டத்தட்ட உங்களோட ஃபைனல் பேப்பர்ல 100 மார்க்ஸ்ல கிட்டத்தட்ட அண்ணளவா 50% பாரது வந்து பிள்ளைகள் உங்களோட தரம் 10. ஓகே தானே? தரம் 10க்குள்ள கிட்டத்தட்ட பாதி கிட்ட மார்க்ஸுக்குரியதா கேள்விகள் வரும். சரிதானே? அது கேள்வியை தாண்டி இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் தான் பிள்ளைகள், இதனுடைய அனுபவம் விளங்குதோ, அடுத்த மிச்ச 50% உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உதவும். சொல்ல விளங்குதா? அந்த மிச்ச 50% எதுக்குரியது? தரம் 11க்குரியது. விளங்குதா? அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? தரம் 11க்குரிய அந்த அலைகள் உங்களுக்கு தெளிவாக விளங்க வேணும் என்று சொல்லி சொன்னா 10ஆம் ஆண்டுல படிச்ச அந்த அனுபவம், அந்த அறிவு உங்களுக்கு கொஞ்சம் இருக்க வேணும். நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அதுலயும் கெமிஸ்ட்ரி, ரசாயனவியல் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகம் கனெக்ட் ஆகும் பிள்ளை. பிசிக்ஸ் கொஞ்சம் தான் கனெக்ட் ஆகும். சொல்ல விளங்குதோ? ஸோ அதனால 10ஆம் ஆண்டு முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளுங்கோ. அதுக்குரிய ரிவிஷன் முன்னுக்கு 7 மணிக்கு அது முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஏற்கனவே மே மாதம் தொடங்கி முடிச்சது. அது திரும்பவும் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சரிதானே? ரைட்டோ. அப்ப அதையும் கவர் பண்ணி இதையும் கவர் பண்ணி கொண்டு சரியா கொண்டு வரைக்கல உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகி கொண்டு வரும். ஓகே தானே? சரியா பிள்ளைகள்? ஓகே, இன்னைக்கு ஸோ மீட்டிங் ஃபுல் ஆகிட்டு பிள்ளைகள். சரி, வேறு ஜாயின் பண்ணலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அதை நான் மாற்றிக்கொள்கிறேன். மற்ற அப்படி சிக்கலானாக ரெக்கார்டிங்கை பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அப்போ கவனிங்க. அப்போ இந்த 10ஆம் ஆண்டு முக்கியத்துவத்தை இதை வச்சு விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த 11ஆம் ஆண்டு புத்தகங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 2 புத்தகம் இருக்கும், எவ்வளோ கட்டாக இருக்கும். சரியா? நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள நிறைய ஓரளவுக்கு செயற்பாடுகள் இருக்கும் பிள்ளைகள். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது உண்மைதான். ஆனா எல்லாமே சிம்பிளா விளங்கி, எளிமையா நீங்க விளங்கிக் கொள்ளலாம் முடியும். சரியான சிம்பிளா தான் இருக்கு. விஷயம் தான் கூட இருக்குது, ஆனா அதுல இருக்கிற எல்லா விஷயமே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான். அந்த ஓல்டு டாபிக்லையும் உடைச்சு உடைச்சு உங்களுக்கு தனித்தனியா எல்லாம் கதைச்சு தான் முடியும் போவேன். அந்த தேரியெல்லாம் உங்களுக்கு நீங்க தேரி ஏற்கனவே படிச்சாலும் சரி படிக்காட்டிக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கதைச்சு ஒன்று தான் போவேன். நான் கதைச்சா போறேன், நீங்க அதுக்குரிய தேரியில உங்களுக்கு பாட புத்தகத்தை எடுத்து மேலோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நீங்க எடுத்து பார்க்காத விளங்காத விட இப்போ உங்களுக்கு இன்னும் கூட விளங்குற மாதிரி இருக்கும். சரிதானே? விளங்குதா? அப்போ இந்த செகண்ட் மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்க முடியாது. அது எத்தனை மார்க்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எத்தனை இருந்தாலும் நீங்க ஃபைனலே எடுக்கிறதுக்கு இந்த கிளாஸ் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். சரிதானே? அதாவது சயின்ஸ் சிம்பிளா தான் இருக்குது, அதை நீங்க கஷ்டப்படுத்த வேணாம். ஓகே தானே? உங்களோட வாழ்க்கையோடய சேர்த்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்குள்ள வந்துடும். ஓகே தான் பிள்ளைகள்? அப்போ சயின்ஸ் என்னது? சிம்பிள். ஓகே தானே? நிச்சயம் உங்களால முடியும். ஓகே பிள்ளைகள்? அப்போ கஷ்டம் சொன்னி யாருன்னு சொன்னா என்ன கஷ்டம் அப்படி இருக்குது? சரியா? கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க, அப்படி என்ன கஷ்டம் இருக்குன்னு யாரும் சொல்றது இல்லையா பிள்ளைகள்? சயின்ஸ் கஷ்டம் தான் பிள்ளைகள். என்ன கஷ்டம்? வீட்டை நான் இருந்து படிக்கிறதான் கஷ்டம். சயின்ஸ் அதான் கஷ்டம், பாடம் கஷ்டம் இல்லை. சொல்ல விடாங்க தானே? பாடம் கஷ்டம் இல்லை. உங்களுக்கு டெய்லி படிக்கலாம் பிரச்சனை. 120 நாளைக்கு கிட்டே இருக்கு பிள்ளைகள். கிட்ட 100 நாளைக்கு கிட்ட எடுத்து பாருங்க. 100 நாள் டெய்லி நீங்க ஒரு 10 நிமிஷம் சயின்ஸுக்கு கொடுத்து கொண்டு போனீங்களே காணும். ஓகே தானே? ரைட். அப்போ இந்த தலைங்களை பார்த்தீங்கன்னா கேத்திர அணித ஒளியியல். அப்போ கேத்திர அணிதம்ன்றது கூட மேத்ஸோட சம்மந்தப்பட்டது. தானே? மேத்ஸ் தான் இந்த ஒழுக்குகள் திருமணம் இருக்குல்ல, அவன் அமைப்புகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் கேத்திர அணிதம். ரைட். அப்போ இந்த கேத்திர அணிதம்னா கிட்டத்தட்ட இதுல அந்த படங்கள்லாம் கீற விஷயங்கள்லாம் இங்கேயும் இருக்கு. ரைட்டோ. இது சரியா படம் பார்த்து கதை சொல்ற ஒரு பாடம். இதுல நீங்க தலைவாடியில பற்றி பார்ப்பீங்க. ஆடி நீங்க முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு தானே? அந்த முகம் பார்க்குற கண்ணாடின்னு சொல்றது கண்ணாடி இல்லை, அது தலைவாடி. ஓகே. அது அடுத்த குழிவாடி, குவிவாடி, வானங்களை பக்காடி சைட்ல பாக்குறதா அப்படி. இப்போ வைக்கல் காரோட பக்காடி அதே நாங்கள் பயன்படுத்துறோம். சரி, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல நாங்க பார்ப்போம் முடியாது. மற்ற ஒரு வில்லையில பற்றி பார்ப்போம். சரியா? குழிவு வில்லை, குழிவு வில்லை, அதுல கதிர் படங்கள் பெறுறது. சரியா? மொத்தம் இங்க பிள்ளைகள் 13 கதிர் படங்கள் நீங்க வரைய தெரிஞ்சிருக்க வேணும். சொல்ல விளங்குதா? 13 கதிர் படங்கள் வரைய தெரிஞ்சிருக்க வேணும். நான் இந்த 13 கதிர் படத்தையும் உங்களை சோட் பண்ணி 7 படம் வரைகிற அளவுக்கு கொண்டு வந்துடுவேன். சரிதானே? அப்ப நீங்க 13 படம் தெரிஞ்சுக்க தேவையில்லை, 7 படம் தெரிஞ்சிருந்தாலே அந்த 13 உங்களுக்கு அளவுக்கு வந்துடும். சொல்ல விளங்க மொத்தமா.
அப்போ ஒவ்வொன்றும் அப்போ எப்படி கீறுறது எல்லா சகல விஷயமும் சொல்லி தருவோம் பிள்ளைகள். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா வடிவா கவனிச்சு ஒருக்கா திரும்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா காணும். கிளாஸ் டைமும் புதன் சனி ஞாயிறு அப்படி இடைவெளி விட்டு தான் போட்டிருக்கு. அந்த கேப்பெல்லாம் சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே தானே? உலக அடிக்கி கிளாஸ் பண்ணி ரெக்கார்டிங் வரும். ரெக்கார்டிங்கை பார்த்து திருப்பி டவுட்னா திரும்ப திரும்ப பார்த்து அதில் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட்டோ? ஓகே. விஷயத்துக்கு போவோம் என்ன? ரைட். இந்த கவனிக்க பிள்ளைகள் ஒளி ஒலி. சரியா பிள்ளைகள்? அதாவது சவுண்ட் அடுத்த லைட். அது ஒளி என்றது 4வது பாடம். சரியா? அது பிறகு பார்ப்போம். ஓகேயா? ஒளி என்றது என்னது? வெளிச்சம். வெளிச்சம் பிள்ளைகள். இப்போ கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், சரியா, எனக்கு வந்து வெளிச்சம் எந்த உடம்புலையோ இல்லை இந்த போர்ட்ல எல்லாம் வெளிச்சம் பட்டு தெரிச்சா தான் நான் உங்களுக்கு தெரியும். சொல்ல விளங்குதா? இல்லாட்டியா தெரிய மாட்டேன். விளங்குது? தெரியலனே. கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் சைன் பண்ணும். ஆனா இருட்டுக்கு என்ன பாருங்க முடியாது. ஏதோ ஒரு உருவம் அசைகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஓமா இல்லையா? விளங்குதா? இருட்டுக்கு உருவம் அசைகிற மாதிரி தான் இருக்கு. இதை கொஞ்சம் போட்டு தெரியுன்னா வெளியே மற்ற வெளிச்சங்கள் அடிக்கிறது இல்லை. சொல்ல விளங்குது? ரைட். ஓகேயா? இப்போ தெரியுண்ணா? ரைட். இதாண்டா. அப்ப ஒரு வெளிச்சம் என்ன தமிழில், அந்த வெளிச்சம் வந்து எங்களை பட்டு தெரிச்சு எங்களை கண்ணை வந்து அடையக்கூடிய தமிழ் என்ன செய்யுது, எங்களுக்கு வந்து பொருட்கள் தெரியுது. இரவுல வந்து நல்ல இருட்டா இருக்கு, அமாவாசை இருட்டா இருக்கு, ஏதாவது வெளியில உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவது ஒன்றுமே தெரியாது. அப்படி தெரியுதுன்னா அங்க நிச்சயம் ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தெரியுதுண்டா பிள்ளைகள், நிச்சயம் அங்க வெளிச்சம் இருக்க வேணும். அந்த வெளிச்சம் அந்த ஒளி வந்து அந்த பொருளை பட்டு தெரிச்சு உங்க கண்ணை வந்து அடைஞ்சா மட்டும்தான் அங்க பொருள் தெரியும். இப்ப பகல்ல வேற தெரியுதுன்னா என்ன? சூரிய ஒளி வருது. சூரிய ஒளி வெளிச்சம் வந்தோன்னு விடையில் பூமியில எல்லா இடமும் பார்க்கும், பறவை வீசும். அப்ப பறவை இருக்கைகள் நீங்க எங்க என்ன பார்த்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். So, நல்ல ஒரு இருட்டறைக்குள்ள உங்களை விட்டு போட்டு கதவை பூட்டி விட்டா உங்களுக்கு என்ன தெரியும்? இருட்டறைக்குள்ள இருட்டு மட்டும் தான் தெரியும். சரி, அந்த இருட்டறைகளுக்கு நீங்க சிரிக்கேக்கல அங்க பல்லுல இருந்து ஷைன் பண்ணுதான்னு சொல்லி சொன்னால், அப்ப அந்த பல்லுக்கு அங்கே என்னது லைட் அங்கே இருந்து வருதுன்னு அர்த்தம். சொல்ல விளங்குதா? இரவுல வந்து பிள்ளைகள் இப்ப அமாவாசை நேரத்துல என்ன சந்திரனுமே இருக்க மாட்டார் அமாவாசை நேரம். ஆனா நட்சத்திரங்களோட ஒளி நல்லா இருக்கும் பிள்ளை. அப்ப நீங்க இரவு நல்ல அமாவாசை நேரத்துல ரோட்ல போய்க்க பாருங்க, அந்த ரோட்டு வந்து தெரியும், கொஞ்சம் தெரியும் பிள்ளை. அதுக்கு காரணம் எங்க இந்த வெளிச்சம் இல்லைன்னா அந்த நட்சத்திரத்தின் ஒளி வந்து கொஞ்சம் பூமிக்கு கிடைக்கும். அதனால பௌர்ணமி நேரம் இருக்குதானே? பௌர்ணமி நேரம் அந்த நேரத்துல போய் பாருங்க பிள்ளை, நல்ல அதுக்கிட்ட நல்ல வெளிச்சம் எல்லாம் மரங்கள் ரோடு எல்லாம் நல்லா தெளிவா தெரியும். விளங்குதா? அப்ப இருந்து விளங்குதா பிள்ளை? வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் என்ன பிள்ளை எங்களுக்கு ஒரு பொருளை பட்டு தெரிச்சு எங்களை கண்ணை வந்து அடையும். அப்பதான் அந்த பொருட்கள் எங்களை கண்ணுக்கு தெரியும், இல்லாடி தெரியாது. அது இவங்க கண்ணு இன்னொரு விஷயம், எங்க கண்ணுண்ட அந்த பாறைப்புல வீச்சுக்குள்ள இருக்கணும். சரியோ? இங்க இருந்து கொண்டாங்க 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஆள் நின்று கொண்டு தெரியுதாண்டு கேட்டா சொல்லிடாது. அதுவும் ஒரு விஷயம். ரைட்டானே? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஒரு பொருள் தெரியணும்னா நிச்சயம் என்னது? ஒளிப்பட்டு தெரிக்க வேணும். சரிதானே? அப்ப இந்த வெளிச்சம் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வெளிச்சம் இந்த ஒளியை வந்து பிள்ளைங்க நாங்க ஒரு ஒரு கோட்ல குறிப்போம். சரி, ஒரு கோட்ல குறிப்போம். ரைட். ஒரு கோடு இதை சொல்ற வந்து பிள்ளைகள் ஒளி கதிர்ன்னு சொல்லுவோம். வழியா கவனிங்க, அடிப்படை விஷயங்கள். இதை சொல்ற என்னது? ஒளி கதிர். இதுல வந்து இப்படி ஒரு அம்புக்குறி ஒன்று போட்ட மாட்டா பிள்ளைகள். இந்த அம்புக்குறி போற திசையில தான் வந்து பிள்ளைகள் இந்த ஒளிக்கதிர் என்ன செய்யும்? செல்லும். இந்த அம்புக்குறி என்னத்தை குறிக்கும்? திசையை குறிக்கும். இந்த அம்புக்குறியே முக்கியம். பல பேர் இந்த கதிர்படங்களை வரையக்குள்ள எல்லாத்தையும் கீறி விட்டுருவாங்க. அம்புக்குறியை சரியா போட மாட்டாங்க. திசையை போட்டியும் போலதான், மாறி போட்டாலும் போலதான். ஏன்னா எந்த திசையில போகணும் தெரியாதா? இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு நாலு சந்தி இருக்கா, எந்த ஊருக்கு எந்த பக்கம் போட்டு திசை காட்டி சரியா இல்லாம மாறி என்ன நடக்கும்? நீங்க வேற இடத்துக்கு ரோட்டுல விட்டுருவீங்க. ஓமா இல்லையா? நம்ம இப்ப எல்லாம் போய் திசை சரியா இருக்கவன். ஓகே தானே? ரைட். அப்ப இதுல பாருங்க, ஒரு கோடு வந்து என்னது? ஒளிக்கதிரை காட்டுது. சரியோ? ரைட்டோ? அப்ப பல கோடுகள் சேர்ந்தா அப்படி பாருங்க, நிறைய கோடுகள். சரியா? நிறைய கோடுகள் இப்படி நிறைய வந்து சொல்லி சொன்னா சரி, அதாவது பல ஒளிக்கதிர்கள் சேர்ந்தா சொல்றது வந்து புள்ளி இதை வந்து ஒளிக்கற்றை. ஒளிக்கற்றை. ரைட். அப்ப கட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு பென்சில் இருக்குது, அது ஒரு 10 பென்சில் சேர்த்தா என்ன சொல்லுவோம்? பென்சில் கட்டு, பேனா கட்டு. இப்படி கட்டுன்னு சொல்லுங்க அப்படியே. என் கொப்பி இருக்குது, நிறைய ஒற்றையில சேர்த்து வச்சிருக்காங்க. அப்ப இத்தனை கட்டு கொப்பி எல்லாம் காய்க்கிறோம்ல, கட்டு. கட்டு தான் கட்டை. ஓகே. ஒண்டண்டா தனியண்டா ஒளிக்கதிர் புள்ளியல். பல சேர்ந்த பல ஒளிக்கதிர் சேர்ந்தா அது ஒளிக்கற்றை. இது பாருங்க, ஒன்று கொண்டு சமாந்தரமா இருக்குல்ல. அப்ப இதை சொல்லுவோம் வந்து சமாந்தர ஒளிக்கற்றை. சமாந்தர ஒளிக்கற்றை. சரிதானே? சமாந்தர ஒளிக்கற்றை. இதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புள்ளியல், இப்படி இந்த ஒளி கதிர்கள் வந்து ஒரு இடத்துல குவியும் புள்ளியல். சரியா? ஒரு இடத்துல இப்படி குவியும். ரைட். அப்ப இதை சொல்ற வந்து குவிகற்றை அல்லது ஒருங்கு கற்றை.
ஓகேயா? குவி கற்றை அல்லது என்னது ஒருங்கு கற்றேன் ஒரு புள்ளியில வந்து என்ன செய்யுது எல்லாமே ஒரு இடத்துல குவியுது. ரைட்? அப்ப ஒரு இடத்துல குவிஞ்சா குவி கட்டடா. அப்ப ஒரு இடத்துல இருந்து இப்படி விரிஞ்சு போச்சுன்னா என்னது விடிகட்டை. அவ்வளவுதான் விஷயம். இது என்னது இப்ப விடிகட்டை. விஷயம் விளங்குதா? இதெல்லாம் தெரிஞ்ச சும்மா ஓட கேட்பான் அவளே என்னென்ன கட்டினு கேட்டா சொல்ல என்ன எம்சிகள் எல்லாம் வரலாம். விளங்குதா? பாருங்களே தனியா போனா அது தனி ஒரு கோடு வந்து ஒளி கதிர குறிக்கும். ஒரு கதிர் ஒரு கோட்டால குறிக்க என்னது ஒளி கதிர குறிக்கும். அதுல அம்புக்குறி வந்து என்னது அந்த திசையை குறிக்கும். ரைட்? அப்ப இதை பார்த்து பாத்தீங்கன்னா சமாந்தரமாக தானே பல கதிர்கள் சேர்ந்தா அது சொல்றது ஒளிக்கற்றை. பல சேர்ந்தா கட்டுன்னு சொல்லணும் இத்தனை கட்டு இத்தனை அதே மாதிரி பல ஒளிக்கல் சேர்ந்தா என்னது அது என்னது ஒளிக்கற்றை. இது சமாந்தரம் அப்புறம் சமாந்தர ஒளிக்கற்றை. சரி, இது ஒரு புள்ளியில இருந்து அப்படியே விரிஞ்சு போகுது நிறைய. அதை சொல்ற என்னது விரிகட்டைன்னு சொல்லுவோம். என்னது விரிகட்டைன்னு சொல்லுவோம். அடுத்தது ஒரு புள்ளியில எல்லாம் குவியுதுண்டா அதை சொல்றது குவிகட்டை அல்லது என்னது ஒருங்கு கட்டைன்னு சொல்லுவோம். சரிதானே? ரைட்டோ? அப்ப இந்த அடிப்படை விஷயம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்மளே. அடுத்து வந்து இந்த ஒளிய ஊடுருவக்கூடிய பொருள் இருக்குது. சரியா? ஒளிய வந்து ஊடு போகவிடக்கூடிய பொருள். இன்னொன்று ஒளிய ஊடு புக விடாத பொருள். இன்னொன்று ஒளிய கசிய விடும் பொருள். சொல்ல விளங்குதா? ரைட்டோ? கொஞ்சம் பாத்தீங்க சொல்லி சொன்னா பிள்ளைகள் கவனிங்க. ரைட், கவனிங்க பிள்ளைகள். யாருங்க வெளிச்சம் தெரியுது தானே? ரைட். ரைட். இங்க பாருங்க பிள்ளைகள். வெளிச்சம் தெரியுதா பாருங்க. வெளிச்சம் தெரியுதா அப்படி பாருங்க. வெளிச்சம் தெரியுதானே பாருங்க. இது என்னது இது பாருங்க அடிமட்டம் தான் பிடிச்சினான். குறுக்கால அடிமட்டம் தான் பிடிச்சினான். சரியா விளைஞ்சு பாருங்க. உங்க அடிமட்டம் இருக்கு தானே அதுல ஒரு லைட்டை பிடிக்கும். அந்த லேஸ் லைட்டை பிடிக்கும் பாருங்க. வெளிச்சம் தெரியுது இல்ல? ரைட். ஓகே. ரைட், இப்ப பாருங்க. தெரியுதா? இங்க பாருங்க. லைட் பிடிக்கும் கொஞ்சம். தெரியுதாங்க வெளிச்சம் வருதா உங்களுக்கு? வெளிச்சம் வருதா இல்ல? சொல்ல விளங்குதா? ரைட்டா? கசிய ஒரு என்னது அதுக்கு. ரைட், கவனிங்க முடியாது. கிடைக்கிற எல்லாம் செய்யற முடியாது செய்ய பாருங்க. இது பாருங்க இது ஒரு என்ன ஒரு வெள்ளை பொழுத்தின் பேக் பிளே. சரியா? இப்ப பாருங்க. வெளிச்சம் தெரியுதா? இதுதான் முடியாது ஃபுல்லா அந்த பொட் லைட்டா வராது அப்படி பாருங்க. கொஞ்சம் கசியுது இல்ல? இதை சொல்றேன் ஒளிய கசியுதுன்னு சொல்றேன். கசினா கொஞ்சம் கசிஞ்சு கொஞ்சம் வரும் முடியும். இப்ப தண்ணி எல்லாம் கசின்னு சொல்லுவாங்க பாருங்க. தண்ணி டேப்ல இருந்து தண்ணி கொஞ்சம் கசிஞ்சு வருதுண்டு. சரி, அதான் சொல்றேன் கசி. அப்போ ஒளி வந்த வழியே உண்டு ஊடு போக இப்ப சிவர் உங்களோட வீட்டு சிவருக்கு லைட்டாங்க போகுமா? போகாது. சரி, அப்படியே வெறும் பிளேன் கண்ணாடி. இப்ப நாங்க பார்த்த இந்த அடிமட்டம் இல்ல பிளேன் பொழுத்திடுங்க உர போடுவீங்க பொழுத்தின் அதுக்கால என்னது வெளிச்சமங்கால ஊடுவோம். அது என்னது ஊடு போவிடக்கூடிய பொருட்கள். சரி, அப்ப கல்லுகள் இந்த சிவர்கள் இதெல்லாம் என்னது ஊடு போக விடாது. மற்ற டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல அப்படி டிஷ்யூ பேப்பர் எண்ணெய் கடதாசி டிஷ்யூ பேப்பர் இருக்கு தானே அந்த டிஷ்யூ தாள் என்ன அது கிட்டத்தட்ட இப்படிதான் ஒலியை வந்து என்ன செய்யும் கசிய விடும் பொருட்களாக இருக்கும். சரி, அப்ப இதெல்லாம் சும்மா உங்களுக்கு எம்சிகள்ல கேட்கலாம். இது ஒரு அடிப்படை விஷயம் தானே. எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. எல்லாம் புத்தகத்துல முன்னுக்கு இருக்குது முன் அறிமுகங்களை வாசிச்சு கொள்ளுங்க. சரிதானே? ரைட்டா? ஓகே. சரி அவ்வளோ. ரைட். தலையை போடுங்க ஜாயிண்ட் அழகு 5 கேத்துக்கணி அவ்வளோ இந்த கட்டையை கடக்கணும் புரியுங்க. டக்கண்டு டக்கண்டு. சரி, அந்த கட்டையில பாருங்க. உங்களோட கேளி பேப்பர்ல 16 களி எடுத்து பாருங்க. யாருங்க 16 களியில அந்த கட்டை இருக்கு பாருங்க. சமாந்திர கட்டை குவி கட்டை விதி கட்டை இல்லைங்க. அது வில்லியலுக்கு போய் போட்டு கேட்டுருக்காங்க. சரியா? அப்படியே இருக்கு. அப்ப கட்டையல் பிள்ளைக்கு இனங்காண தெரிய வேணும். ஓகேயா? டக்குனு குறிங்க.
ரைட் ஓகே. ரைட், அடுத்த விஷயம் கவனிங்க பிள்ளைகள், முக்கியமான விஷயம். ஓகேயா? நீ பாருங்க பிள்ளைகள், இப்படி ஒரு கோடை தரமா போட்டு பிள்ளைங்க தீட்டி விட்டீங்கன்னு சொல்லிச்சு அப்படியே என்னது இதை சொல்றது தலை ஆடின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தலை ஆடி. இதை சொல்றது என்னது? தலை ஆடி. என்ன ஆடி? தலை ஆடின்னு சொல்லுவோம். ஓகேயா? தலை ஆடி. ரைட் ஓகே. அவங்க கவனிங்க பிள்ளைகள், இப்ப இந்த தலை ஆடின மேற்பரப்பு இருக்குதானே? அப்படியே கவனிங்கோ, எல்லாம் கவனிங்க, ஒன்னும் எழுத தெரியல, கவனிங்கோ. சரியா? தலாடின மேற்பரப்புக்கு தானே. இப்ப இந்த தலாடியை நோக்கி ஒரு கதிர் ஒன்று வருது. ரைட், ஒரு கதிர் ஒன்று வருது. ஓகே தானே? ரைட். இப்போ கவனிங்கோ, இந்த கதிர் வந்து என்ன செய்யுது? இங்க கவனிங்கோ, பேர் சந்தர்ப்பத்திலேயே பேர் வருது. இந்த கதிர் வந்து என்ன செய்யுது? ஆடியில படுகுது. விஷயம் முழங்குதா? இந்த கதிர் வந்து என்ன செய்யுது? ஆடியில படுகுது. ஓகே தானே? அப்ப படுற வடியாவுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? படு கதிர். கதை விளங்குது? ஆடியில படுது பிள்ளைகள், படுற வடியா என்ன பிள்ளைகள்? படு கதிரன்னு சொல்லுவோம். இந்த படுகதிர் வந்து இந்த ஆடியில படுற இந்த புள்ளி இருக்குதான் பிள்ளை, இந்த புள்ளி. இப்ப இந்த புள்ளியை சொல்லுவோம் அந்த பிள்ளைகள், அது படுற வழியா படுற புள்ளி படு புள்ளி. இதெல்லாம் தனியா பாடமாக்கணுமாடா? இது என்ன விளங்க இருக்கு? ஒரு தலை அடி இருக்காம், அதுல படுற கதிருக்கு பேர் படுகதிர். ஓகே. அந்த படுகதிர் வர்ற புள்ளி என்னது? படு புள்ளி. ஓகே ரைட். அப்ப இந்த படு புள்ளியில வந்த புள்ளிகள், இந்த தலை ஆடி இருக்குதான் பிள்ளைகள், இந்த தலை ஆடிக்கு வந்த புள்ளிகள் நாங்கள் செங்குத்தா ஒரு கோடனுக்கு வருவோம். சரியா? இந்த படுபுள்ளியில வந்து இந்த தலை ஆடிக்கு வந்து இப்படி செங்குத்தாக ஒரு கோடு வருவோம். சரியா? செங்குத்தா ஒரு கோடு வரும். இப்ப இந்த கோட்டுக்கு பேர் வந்து பிள்ளைகள் செவ்வன். என்னது? செவ்வன். படுபுள்ளியில வரையப்படுற செவ்வன் என்று சொல்லுவோம். என்னது? செவ்வன். சேனா வன வான ரெண்டு சொல்லி செவ்வன் செவ்வன் என்றெல்லாம் எழுதி விட்டுறல. ரைட், செவ்வன். ஓகேயா? ரைட். அப்ப பட்டாப்புறம் என்ன செய்யப்படும்? அப்படி இந்த கதிர் வந்து பட்டு அந்த ஆடியில இருந்து இப்படி போக போகுது, இங்கால பக்கம் போகுது. அப்ப ஆடியில பட்டு என்ன செய்யும்? அப்படி தெரிக்கும். என்ன செய்யும்? தெரிக்கும். ரைட். என்ன செய்யும்? தெரிக்கும். ஓகே. அப்ப அடே பட்ட கதை படுகதுடாடா, தெரிச்ச கதை என்னடா? தெரிகிறது. அவ்வளவுதான். பாத்தீங்களா எப்படி தெரிக்க விட்டுருக்கு? அவ்வளவுதான், இதான் நடக்குது. விளங்குதா? தகாடியிலே தான் நடக்க முடியாது. மேற்பரப்பு தளமா இருக்கணும். தளம்ன்றது தான் தளமா இருக்கணும். இந்த இது அடிபட்ட தான் அஞ்சு பாருங்க, இதான் தளம். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இந்த அப்படி வச்சிருக்கு. ஓகே, ஒரு பக்கம் தேட்டி இருக்கு. இதான் நீங்க முகம் பாக்குற கண்ணாடி. சரி, முகம் பாக்குற கண்ணாடி தான் நீங்க பாப்பீங்க. முகம் அப்படி இருக்கு, இப்படி எல்லாம் பாப்பீங்க. பாப்பீங்க என்னது தெரியுங்க? ஆறு இது முகம் தெரிய புதுசா இருக்கு, கண்ணாடி பாப்பீங்க இல்ல? அதான் தலாடி. சும்மா நீங்க கண்ணாடின்னு சொல்றோம், முகம் பாக்குற கண்ணாடி இல்ல பிள்ளை. கண்ணாடின்னா ரெண்டு பக்கம் ஊடு ஓடும். இந்த ஆபீஸ்ல அடிச்சு வச்சிருப்பாங்க கண்ணாடி, அங்கெல்லாம் அப்படி தெரியுமில்ல? அதான் கண்ணாடி. விளங்குதா? இல்லாட்டி மூக்கு கண்ணாடி போடுவீங்களா? ரெண்டு பக்கம் தெரியுமில்ல? அதான் கண்ணாடி. சரி, தலாடினா ஒரு பக்கம் என்னது? முலாம் பூசி இருப்பாங்க. இதை சொல்ல முடியாது, ஏன் தெரிஞ்சவங்க. தலாடிக்கு இதுக்கு என்ன சொல்ற பிள்ளைகள்? முலாம் இடுதல். சரியா? முலாம். முலாம் பெயிண்ட் அடிச்சு விடுறா, அதான் முலாம்னு சொல்ற தமிழ். சரியா? முலாம் பூசுறதா என்னது? தலாடி பின்னுக்கு எடுத்து பாருங்க, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பாத்தீங்க. சில அந்த பெயிண்ட் வந்து தேவைப்பட்டதுன்னு சொன்னா அதுல உங்களுக்கு பார்க்கலாம் போயிடும், அந்த கண்ணாடி பழுதாயிடும். ஓகே, இது உங்க வீட்டை இல்லையா? கண்ணாடி நீ பார்த்தது இல்லையா? ரைட். அப்ப கவனிங்க பிள்ளையர், ஒண்ணுங்கிறவன் கவனிங்க. அப்ப பட்ட கதிர் என்னது? படுகதிர். படுகதிர் பட்ட இடத்துல வர்ற புள்ளி என்னது? படுபுள்ளி. படுபுள்ளியில ஆடிக்கு செங்குத்தா வரைஞ்சது என்னது? என்னது செங்குத்தா வரைஞ்சது? செவ்வன். பட்டோன்னு என்ன செய்யுது? பட்டு தெறிக்குது பிள்ளைகள். அப்போ ஒளிக்கதிர் வந்து தெறிப்படையும் பிள்ளைகள். சரியா? அப்ப இதை கவனிங்க. இப்போ ஒளிக்கதிர் வந்து பிள்ளைகள் தளமான மேற்பரப்புக்கு தான் பிள்ளைகள். தளமான மேற்பரப்புல இருந்தா பிள்ளைகள் பாருங்க, இந்த கதிர் பட்டு பிள்ளைகள் ஒரு சீரான தரிப்பை காட்டும் பிள்ளைகள். எங்க பட்டாலும் இது ஒரு சீரான தரிப்பு, ஒழுங்கான தரிப்புன்னு சொல்லுவோம். சரியா? இது ஒரு சின்ன நீங்க ரொம்ப வந்து படிச்சிருவீங்க பிள்ளைகள். இப்ப இந்த மேற்பரப்பு கொஞ்சம் கரடு முரடா இப்படி 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 மேடு வெள்ளமா இருக்கண்டா பிள்ளைகள், இதுல ஒரு சமாந்தரமான ஒளிக்கதிர் என்ன செய்யமாட்டா பிள்ளைகள்? சரியா? சீராக தெரிக்காது பிள்ளைகள். அங்கே இவங்க கோணமால தெரிக்க வைக்கும். சரியா? அப்ப இதை சொல்றது வந்து என்னது? ஒழுங்கான தெரிப்பு. சரியா? ஒழுங்கான தெரிப்பு. தெரிப்பு. ரைட். இது என்ன பிள்ளைகள்? ஒழுங்கற்ற தெரிப்பு. கொஞ்சம் எழுத்து ஸ்வீட்டான அப்படி இப்படிதான் வரும். நீங்க கிராய்ச்சி வச்சு டக்குனு பிடிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இது ஒழுங்கான தரிப்பு, இது ஒழுங்கற்ற தரிப்பு. அப்ப எங்க நடக்கும்? தளமான மேற்பரப்புல ஒழுங்கான தரிப்பு நடக்கும். சரியா? மேற்பரப்பு கரடுமுரடா இருந்தா என்ன செய்யும்? அங்க நடக்கிறது என்னது? ஒழுங்கற்ற தரிப்பா தான் இருக்கும். அப்ப உங்களோட தலாடி கண்ணாடி மோம்பாக கண்ணாடி என்னது? ஒழுங்கானதுதான் அப்படி நடக்கும். தலை மேற்பரப்பு தானே. ஓகேயா? ரைட். அடுத்த விஷயத்துக்கு வாங்கோ. உங்களுக்கு தெரியும் இல்லைங்க பாருங்க, நீங்க மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்படி இருக்கு ஒரு கோடு, இப்படி இருக்கு. ரைட்.
இந்த ரெண்டு கோடும் அடைக்கிற இந்த பகுதிக்கு என்ன பிள்ளைகள் பேர்? என்ன பேர் இந்த அடைக்கிற பகுதி? மேட்ச் படிப்போம் வாங்க. ரெண்டு கோடுக்கு இடையில் அடைக்கிற பகுதி என்னது? கோணம். என்ன? என்னது? கோணம். சரிதானே? ரைட். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த படுகதிர் வந்து செவ்வனோட ஆக்குதான் பிள்ளைகள். ரைட். படுக செவ்வனோட ஆக்குதான் இந்த கோணம். சரியா? படுகதிர் செவ்வனோட ஆக்குற வழியா பிள்ளைகள், இவருக்கு பேர் வந்து படுகோ நம். காய்கிற விளங்குது. இப்படி அந்த பேரோடையே பிடிச்சிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, இங்கால படுகதிர் படுகோணம் உண்டா, தெரிகதிர் தெரிகோணம். ரைட், குறிங்க. ரைட், குறிங்க பிள்ளைகள். ரைட், ஓகே பிள்ளைகள். ஓகேயா? இதான் அடிப்படை விஷயம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், எங்களுக்கு இதுல வந்து ஒளி தெறிப்பு விதிகள் இருக்கு பிள்ளைகள். இந்த விதிகளும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? தெறிப்பு விதி ஏது? ஒளி தெறிப்பு தாடா முதலாவது விஷயம். இப்ப கவனிங்க பிள்ளைகள், நீ பாருங்க இவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த படுகோணம் இருக்குதானே, இந்த படுகோ, இந்த படுகோவும் தெரிகோவும் என்ன இருக்க வேண்டாம் பிள்ளைகள், சமனாக இருக்கும். சரியா? முதலாவது விதி வந்து பிள்ளைகள், படுகோ சமன் தெரிகோ. ஓகேயா? முதலாவது விஷயம் ஒளி தெறிப்பு இல்லை. ரைட்? ஒளி தெறிப்பு நடக்குது. ஓகேயா? தெறிப்புனா ஒண்ணும் இல்லடா, ஒரு ஊடகத்தை கவனிக்க முடியாது, ஒரு மேற்பரப்புல ஒளிக்க பட்டு அதன் பாதை வந்து என்னது, விலகி போகுது முடியாது. சரி, பட்டு தெறிக்குது, அதே பக்கத்துக்கே போகுது. விளங்குது? அதான் சொல்ல ஒளித்தெறிப்பு. சரி, அதே ஊடகத்துக்கு என்ன செய்யுது,
தெறிப்படைஞ்சு போகுது, தெறிக்குது பட்டு இப்ப தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இப்ப தண்ணி வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்கலையா, தண்ணி கீழே வந்து தெறிக்குதுன்னு சொல்லுவோம்ல அப்படியே, தெறிக்குன்னு சொல்லல, ரைட் தெறிக்கணும் சொல்லுவோம். தண்ணி தெறிக்குது, சரி தண்ணி இப்ப யாருக்கும் இப்ப என்ன செய்வாங்க இப்படி எத்துவாங்க, ஏன்னா தண்ணி தெறிக்கிற கரெக்டாங்களா, அப்ப என்ன தெறிக்கிற இடத்துல அப்படியே என்ன அப்படி சிதறி போறது பிள்ளை, சரிதானே. அப்ப ஒளிக்கணும் செய்யும் பட்டு தெறிப்படையுது, அதான் அது ஒளி தெறிப்பு. ஓகே தானே, ரைட். அப்ப படுகோணம் சமம் என்னது, மோரி சாரி தெறிகோணம், ரைட். பிள்ளை தெரியணும், படுகோணம் மண்ணு தெரியணும், அடுத்து தெறிகோணம் மண்ணு தெரியணும். ஓகேயா, அப்ப படுகதிர் செவ்வனோட ஆக்குற கோணம் தான் என்ன புள்ளியல், படுகோணம். தெறிகதிர் செவ்வனோட ஆக்குற கோணம் தான் என்னது, தெறிகோணம், ரைட்டோ. அடுத்த ரெண்டாவது விதி வந்து புள்ளியல், இந்த படுகதிர் இருக்குதானே, படுகதிர் தெறி கதிர், ரைட். அந்த அடுத்த செவ்வன் புள்ளியல், நான் செவ்வன் எழுதுறேன், சரியா. படுபுள்ளியில வரைய போற செவ்வன், பாருங்க இது மூன்றும் வந்து பாத்தீங்கன்னா புள்ளியல் பாருங்க ஒரே தளத்துல இருக்கு புள்ளியல், பாருங்க ஒரே தளத்துல இருக்கு, ரைட், ஒரே தளத்தில் இருக்கும், சரியா. இது ரெண்டு தான் முடியாது ஒளி தெறிப்பு விதிகள், இது கேட்பாங்க முடியாது ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் இது கேட்பாங்க. இந்த பிள்ளைகள் இந்த பாடம் MCQ அதுல வெறும் ஸ்ட்ரக்சர்ல வெறும் செகண்ட் பார்ட் கட்டுரைகளையும் வரும், இதுக்கு எல்லாம் வரக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இதுல எந்த பகுதி வரும் மட்டும் சொல்லிடாது, ஒவ்வொரு வருஷம் இதுல கேள்வி வந்தோம்னா இருக்கு, சொல்ல விளங்குதா. சோ அப்படியான பகுதியில நீங்க அழுத்தமா படிக்கத்தான் வேணும். சில பகுதிகள் வெறும் வேற அன்று இருக்கலாம், ஆனா கட்டாயம் இந்த இந்த யூனிட் இந்த அளவுக்கு கேள்வி வந்தோன்னு இருக்குன்னா நீங்க அதை தெளிவா படிச்சிட்டீங்கன்னா மார்க்ஸ் ஸ்டோரா எடுக்கலாம். விளங்குதா சொல்றது, இப்படி ரெடி பண்ணி படிங்க. அப்புறம் கடைசி இதுல ஒரு நாள் எடுக்க அப்படின்னா ஒன்றும் செய்யலாது, ரைட். ஓகே கவனம், அப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப திருப்பி என்ன சொல்றா குறிங்கோ, படுகோணம் சமன் தரிகோ, படுகோண அழிவுடைய படுகோணமா, படுகோணம் சமன் தரிகோணம். அடுத்தது படுகதிர் தரிகதிர் செவ்வன், படுகொழி வரைகிற செவ்வன் ஆகியன என்னது ஒரே தளத்தில் இருக்கும். ஓகே பிள்ளைகள், ரைட். இதெல்லாம் குறிச்சிட்டீங்க. ஓகேயா, அப்ப எல்லாரும் அடிமட்டம் பென்சில் பெயின் எடுத்துக்கொள்ளுங்க, ரைட். முதலாவது படம் வரைவோம். எடுங்க முதலாவது கிளாஸ் தான் தேரி கொஞ்சம் மூடத்தான் வேணும், ரைட். பாருங்க பிள்ளைகள், இங்க கவனிங்க பிள்ளைகள், 1000 கேள்வி செய்யற முக்கியம் இல்ல பிள்ளைகள், சரியோ. 10 கேள்வி செய்தாலும் அது பக்காவா தியரி கம்ப்ளீட்டா விளக்கத்தோட செய்ய வேணும். அதிக கேள்வி செஞ்சா அதிக மார்க்ஸ் வரும் யாரும் நினைக்காதீங்க. சில பேர் அப்படி நினைக்க நிறைய கேள்வி செய்வோம், நிறைய கேள்வி செய்வோம், விளக்கம்லாம் நிறைய கேள்வி செய்ய என்ன பிரயோசனம், சொல்ல விளங்குதா. நீங்க கொஞ்சம் கடி செய்ய முடியாது, அது முழு விளக்கத்தோட செய்யுங்க. ஏன்னா அந்த விளக்கத்தை வச்சு தான் அடுத்த கடி செய்யலாம். ஏன்னா நீங்க செய்யற 1000 கடிக்கு வந்து ஃபைனல் கடி வர போறது இல்லை, விளங்குதா. சொல்ல விளங்குதா. அப்போ ஒவ்வொரு விஷயம் வடிவா எல்லா தியரியும் தெளிவா கழிச்சு நம்மளே போவோம். இப்போ தியரி கிளாஸ் மாதிரி எல்லாம் அழுது கொண்டு ஆறெல்லாம் சொல்லி கொண்டு இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். முக்கியமான சொல்றது கொஞ்சம் டைம் தருவேன், ரைட்டோ. போய் காலிங்க எல்லாம் முடிச்சுட்டு போகலாம், ரைட். ஓகேயா, ரைட். நடுவில் தலைவாடியை போடுங்க, ரைட். இப்போ தலைவாடியில வந்து பிள்ளைய ஒரு புள்ளி பொருளை வச்சு உங்களை கதிர்படம் வரைய சொல்லி சொல்லுவாங்க பிள்ளையர். இதுல ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது பிள்ளையர், சரி. அதுல நீங்க அணையம் போல ஒரு இடங்கள், ஓகேயா. அப்போ கவனிங்க, சரி. தலைவாடி போட்டிங்களோ, நடுவில் போட்டிங்களோ, பேனை பென்சில் பேனாலும் ஓகே, பேனை நாளைக்கு இல்லாது, ரைட். பிழைச்சா வட்டி போட்டு திருப்பி வருங்க, ஓகே தானே, ரைட். இப்போ இதுல என்னென்ன பிள்ளைய கவனிங்கோ, இது தலைவாடி, இங்க அளவுக்கு தான் பொருள் வைக்கலாம், இது உள்பக்கம், சரிதானே, ரைட். இப்போ தலைவாடியில இருந்து பிள்ளைகள் கவனிங்கோ, ஒரு 5 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு புள்ளி பொருள் அடிமட்டம் வந்து அளந்து எல்லாம் அளவு எல்லாம் சரியா இருக்க முடியாது, அளந்துகிற வேணும், ரைட். 5 சென்டிமீட்டர்ல ஒரு புள்ளி பொருள் இருக்கு, ஓகே தானே. 5 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு புள்ளி பொருள் இருக்கு, டக்குனு இருங்க. இதை சொல்லுவோம் பொருள், ஓகே அவ்வளவு பொருள். அப்ப அதே 5 சென்டிமீட்டர் தூரத்துல இங்கால வந்து வெளியில் வரும் எங்களுக்கு, இங்கால வரும் வெளியில், இது பிம்பம், ஓகே. ஆடிக்குள்ள வாரது என்னது, அதுக்கு பேர் பிம்பம், இங்கால வைக்கிறது வெளியே பொருள். ஆடிக்குள்ள வாரக்கு என்ன பேர் வந்து பிம்பம், பிம்பம் சொல்லுவோம் முடியாது, பிம்பம் பிம்பம், ரைட். ரெண்டு பேரும் 5 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்க முடியாது, ஓகேயா. இவங்க கவனிங்க புள்ளியல், ஆடிக்கும் பொருளுக்குமான தூரம் வந்து புள்ளியல்
பொருள் தூரம். ஓகேயா? அடுத்தது ஆடிக்கும் பிம்பத்துக்குமான தூரம் வந்து பிம்பத் தூரம். ஓகேயா? ஆடிக்கும் பொருளுக்குமான தூரம் பொருள் தூரம் எல்லாம் தமிழ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கேள்விகளுக்கு இந்த வசனங்களை பாவிப்பாங்க. ரைட்? இவ்வளவு பொருள் தூரத்துல வச்சிருக்குது அல்ல இவ்வளவு பிம்ப தூரத்துல பிம்பம் வருதுன்னு காய்ப்பாங்க. இது பிம்ப தூரம். ஓகே, தெரிஞ்சாக்க வரைஞ்சு விடுங்க. ரைட், வேற கவனிங்க பிள்ளைகள். இல்லைனா கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளுக்கு தான் பிள்ளைகள் இதுல ஒரு புள்ளியில இருந்து ஒரு கோடு எடுங்க. ரைட், இது ஒரு படுகதை வருது. ஓகே தானே? ரைட், இதை கொஞ்சம் பெருசாக்குறோம் பிள்ளைகள். அந்த புள்ளியை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன்னா ரைட், அந்த புள்ளியை பெருசாகிக்கிறோம். அந்த புள்ளி பொருளானா ரைட். இப்போ இதுல நான் ஒரு கோடு எடுத்துட்டேன் தானே. ரைட், ஒரு கோடு எடுத்திருக்கு, ஒரு கதை எடுத்துட்டேன். சரி தான் ரைட். அடுத்த ரெண்டாவது எடுக்க கவனிங்க பிள்ளைகள். ரெண்டாவது எடுக்கல நீங்கள் இந்த புள்ளி எங்க ஆரம்பிச்சுதோ கவனிங்க, எங்க ஆரம்பிச்சதோ அதுல இருந்தா பிள்ளையோ அடுத்த ரெண்டாவது வரும் எடுக்கணும். விளங்குதா விஷயம்? அந்த இடத்துல இருக்கணும். சில பேர் கொஞ்சம் அங்கால எடுத்து விட்டுருவாங்க, தள்ளி எடுத்துருவாங்க. சின்ன ஒரு இடைவெளி அகலமா வந்தாலும் முடியும் உங்களுக்கு என்னது படம் வந்து பிழைக்க வலிக்கிட்டு. இது இந்த இடத்துல நீங்க அதே மாப்பிள்ள விடுற நீங்க சொல்ல விளங்குதா? ரைட்டா? பெருசாகி சூமானிக்கு எறியண்டா. விளங்குதா? அந்த நீங்க முதல்ல கூட எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பொருள் இருந்தா அதே இடத்துல இருந்தா அடுத்த ஓடும் ஆரம்பிக்கணும். ரெண்டு கதிர் எடுக்கணும் முடியல, அப்பதான் எங்களுக்கு வந்து பிம்பத்தை நாங்க எடுக்கலாம். ஓகே, நிறைய கதிர் வரும். அப்படியே ஒரு பொருள்ல இருந்து நிறைய கதிர்கள் போகுண்டா, நாங்க எல்லாம் கீற தேவையில்லை. ரெண்டு கதிர் கீறினா காணும். ஓகே தானே? ரைட். அப்ப அடுத்த கதிர் நீங்க என்ன பிள்ளைகள்? ஓகேயா? நீங்க அதை விட வச்சு கீறுங்க, எந்த கொஞ்சம் அப்படி இப்படி வளையலாம். ரைட். ஓகேயா? ரைட். சரியா? குளங்கறீங்க பிள்ளைகள். இங்க இதுக்குள்ள பிரச்சனை இல்லை. ஒன்று நீங்க விடுற பிள்ளை வந்து இடத்துல இந்த இடத்துல விடுவீங்க. சரியா பாருங்க, ஒரே இடத்துல இருந்தா அப்படியே வரணும் கதிர். இது மட்டும் இல்லை, நீங்க எங்க கதிர் படம் கிடைக்கும் பொருள் இருந்தாலும் கதிர்கள் போக போகுது. விளங்குதா? அப்ப அந்த கதிர் வந்து ஒற்றை புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன ஒரு ஒரு மில் தசம் தசம் மில்லிமீட்டர் விலையினா கூட பிள்ளைகள் உங்களுக்கு படத்தை பிழைச்சி விட்டுரும். சொல்ல விளங்குதா? அப்ப அதுக்காக பிடிச்சி தேய்க்கிறீல வச்சு சார் இந்த மாக்க வச்சு தேய்ச்சி விட்டுருக்கேன். அப்ப நீங்க கூட மெல்லிய இது கூடுறான் வடிய நீட்டா கிளீனா தான் வேணும். கிளீனா கீறணும். சில பேர் அதில் தேய்ச்சி பூசி மொழி விடுவாங்க, தெரியாதான பாக்கைகளை. அப்பதான் மடியா பார்ப்பாங்க என்ன தேய்ச்சி வச்சிருக்காண்டு. சில விளங்குதா? திருத்தைகளோடய கவனமா இருக்கும் பிள்ளைகள். சரியோ? உங்களோட ஃபைனல் பேப்பர் வந்து உங்களோட மாவட்ட டீச்சர்ஸ் திருத்த மாட்டாங்க. அது வேற வேற மாநிலத்துக்குள்ள வேற மாவட்ட டீச்சர் தான் திருத்துவாங்க. சில விளங்குதோ? அவ யார் என்னன்னு தெரியா பிள்ளை. அப்ப அவங்க பாகையே தெளிவா இருக்க வேணும். ஓகே தானே? ரைட். ஓகே, ரைட். அப்ப கவனிங்க பிள்ளைகள், இது ஓகே தானே? ரைட். அடுத்து நீங்க விடுற பிள்ளை எங்கண்டா பிள்ளைங்க கவனிங்க. இந்த பொருள் இது என்ன பிள்ளைகள்? படுகதிர் வந்துட்டு இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? படுகதிர். படுகதிர். ரைட். ஓகேயா? ரைட். இனி பட்டு வந்து போய் தெறிக்க போகுதானே. நாங்க உடனே என்ன செய்வோம் முடியும் பாருங்க, இங்க இருந்து கதிர் அடக்கான எடுத்துருவோம். சொல்லுவாங்க இங்க இருந்து செய்வோம், கதிர் அடக்கான எடுத்துருவோம். இந்தா இப்படி எடுத்துருவோம். வாங்க அப்படி எடுத்துருவோம். நாங்க உடனே செய்யற விடுற பிள்ளைதான் கைக்குள்ள கவனிங்க எல்லாரும். படுகதிர் எடுத்துட்டு பிள்ளை டக்குனு தெரிய இப்படி எடுத்துட்டு விட்டுருவோம். அப்புறம் என்ன செய்வோம்டா பிள்ளை, இதை வந்து என்ன செய்வோம் நாங்க இங்க இருந்து கொண்டு வந்து நினைப்போம். பாருங்க, இது நேரா வருதா பாருங்க. விடுற பிள்ளை வருது விளங்குதா? இது நேரா வருதா பாருங்க, சரிஞ்சு போகுது இல்ல. இப்ப நீங்க சும்மா அப்படி உங்களோட எடுத்து போட்டு எந்த கணக்கு சும்மா எடுத்து போட்டு பின்ன இப்படி என்ன செய்யணும், அப்படியே அந்த கற்பனை நீட்டி கொண்டு வரைக்கும் இந்த பிம்பத்துக்குள்ள வர முடியாது. நேட்டைக்கு என்ன செய்யும், சரியா பிம்பத்துல சந்திக்காது, ஒன்று விலகி போகும், அது அப்படி கோணலாம் போயிடும். சொல்ற விளங்குதா? சொல்ல விளங்க இந்த இடத்துல வர்ற பிள்ளை தலவாடியில் ஒரு புள்ளி போல வச்சுக்கிறீங்க நீங்க, இந்த பிள்ளை உங்களுக்கு வரும். ரைட்டோ? அப்ப இதில் கவனிங்க பிள்ளை, இதில் என்ன செய்யணும் என்றால், இதுக்கு என்ன செய்யணும் என்றால் சிம்பிள் விஷயம். கவனிங்கோ, அடிமட்டத்தோடி அடுங்கோ. ரைட், எடுங்கோ. ரைட், எடுத்துட்டீங்கன்னே. இப்படியா கவனிங்கோ, ஒரு கதை சொல்லுவோம் கவனிங்கோ. ரைட், இல்லை பாருங்கோ. ரைட், பெரிய இடம் தான் இருக்கு, பரவாயில்ல. ரைட், சரி கவனிங்க பிள்ளைகள். இப்ப எப்படி வைக்கணும்னு சொல்லி சொன்னா பாருங்க பிள்ளைகள், இங்க பிம்பம் இருக்குதானே. ரைட், அடிமட்டத்துல ஒரு பாயிண்ட் இந்த பிம்பத்திலையும் பிம்பத்துல இந்த புள்ளி ஸ்டார்டிங் புள்ளியிலையும் அடுத்து இந்த கதிர் இருக்குதான் பிள்ளை, இந்த கதிர் இப்படி வைக்கணும் பிள்ளை. சொல்ற விளங்குதா? இப்படி வைக்கணும். ரைட், விளங்குதா? இப்படி வச்சிருக்கீங்கன்னா பிள்ளை இங்க கற்பனையா வரும். இந்த கூட என்ன செய்ய முடியாது, இப்படியே போ. ஓகேயா? அப்ப இது வந்து என்ன செய்ய முடியாது, பொருத்தமா வரும். விளங்குதா? அதே மாதிரி அடுத்தது, அடுத்த கூட நெஞ்சான இருக்குது, அடுத்த படுக்காது. அதுக்கு இங்க பிம்பமே இருக்குதான், பிம்பத்திலையும் இங்கேயும் வச்சு விட்டீங்கடா பிள்ளைகள். ரைட்,
சரியா வரும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட சரியா வரும். எனக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. நீங்க அடிமட்டத்தை வச்சு பாருங்க, சரியா வரும் புள்ளி நேரா. விளங்குதோ? ஏன்னா பாருடா, இது இங்கேருந்து இப்ப விரிஞ்சுதாடா வருது. விரிஞ்சு இப்படி அகண்டுல போகணும். ரைட், விளங்குதா? அப்ப படுகதிர கீறி போட்டு நீங்க அடுத்த தெரியதுல கீறக்கு என்ன செய்யணும் புள்ளிகள்? நீங்க விம்பத்தின் அந்த பாயிண்ட் இருக்குதான் புள்ளி, இந்த பாயிண்ட் நீங்க அடுத்த மாதிரி அந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு புள்ளியும் இங்க அடுத்த படுகதப்பட்ட புள்ளி இருக்குல்ல, படுபுள்ளி இங்க வேற படுகதப்பட்ட படுபுள்ளி இருக்குல்ல, அந்த படுபுள்ளியும் விம்பத்தின் அந்த புள்ளியும் சேர்த்து அடிமட்டத்தை வச்சுட்டு இங்கால அப்படி எடுத்து விட்டீங்கன்னா சரி. இங்கால கற்பனையாக்குறோம். சொல்ல விளங்க அப்படி இங்கால வர கதிர என்னது? கற்பனையாக இருக்க வேணும். ரைட், இங்கால வர்றது என்னது? மையா இருக்கு. அது அப்படி கோடாவே இருக்கும். ஓகேயா? அப்படி எடுத்தா அப்புறம் புள்ளிகள் இதுல உங்களுடைய அழகான கொல்லிக்கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா ரைட்டோ உங்களுக்கு பிம்பம் தெரியும். ஓகேயா? இப்படிதான் நம்மளே தளவாடியில ஒரு புள்ளி பொருளுக்கான பழங்குறது. ஓகேயா? இப்போ நீங்க விடுற விட உண்டு விடத்துல இங்கேயும் சரி, அது கூட கொஞ்சம் சேப்பாக்கலாம். ஆனா இங்க இதுல சேப்பாக்கவே இல்லை அப்படி. சரியோ? அதுல கவனம், அதுவும் கவனம், இந்த இடமும் கவனம். அப்ப என்ன செய்யணும்? படுகதிரை கீறிட்டு படுகதிர படுபுள்ளியும் பிம்பத்தின் புள்ளியும் சேர்த்து தான் என்ன செய்யணும்? நீங்கள் போட கீற வேணும். விளங்குதோ? இப்படிதான் கீற வேணும். ரைட்டோ? இப்படி வச்சு இப்படி, இப்படி வச்சு இப்படி. ஓகேயா? ரைட். ஓகே புள்ளியல். ரைட்டோ? ரைட். அடுத்த முக்கியமான விஷயம் கவனிங்க புள்ளியல், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியோ? தளவாடியில தோன்ற பிம்பத்தின் இயல்புகள் புள்ளியல் போடுங்க. பிம்ப இயல்புகள் இங்கே போடுவோம். பிம்ப இயல்பு, பிம்ப இயல்புகளா? ரைட். இங்க பாருங்க புள்ளியல், நான் கீரைக்கு நீங்க ஒன்று பிடிச்சிருப்பீங்க. பாருங்க, அந்த பொருள் தூரம் வச்சு நான் 5 சென்டிமீட்டர் பிம்ப தூரம் புள்ளியல், அதுவும் என்னடா 5 சென்டிமீட்டர் தான். விளங்குதா? முதல் ஐயர் வழி கொள்ளுங்கோ. பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம். சரியா? பொது சமன் விது. ஓகே? சரியா? பொது என்ன? பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம். ஓகே தானே? இது எப்படின்னா, நீங்க முகம் பாக்குறீங்க கண்ணாடியில, கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க பிள்ளைகள், கண்ணாடியை நோக்கி நடக்கிறீங்க, என்ன நடக்கும்? அந்த பிம்பமும் உங்களை நோக்கி வரும். அடே, கண்ணாடிக்குள்ள உங்களை மாதிரி ஒரு பிம்பம் உருவம் தெரியுது, பாத்துருக்கீங்களா? அதுதான் பிம்பம். இப்போ என்ன உன்ன மாதிரி ஏங்க கொண்டு இருக்குதே, உன்னை வச்சு மேய்க்கிறதே கஷ்டம் வீட்டுல, இதுல இன்னும் ஏங்க கொண்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு கற்பனை இருக்கு, ஆனா இல்ல. ஆனா கண்ணாடி தான் பிள்ளைகள், நாங்க என்ன செய்தாலும் அப்படியே திருப்பி காட்டும். சிரிச்சிங்களா சிரிக்கும், முறைச்சா முறைக்கும், அழுதா அழுதும், எல்லாமே செய்யும். ஓமா இல்லையா? ரைட். அப்ப அந்த கண்ணாடியை நோக்கி நடந்தீங்கன்னா என்ன செய்யும்? அந்த பிம்பம் உங்களை நோக்கி வரும். கண்ணாடியை விட்டு விலகி நடந்தீங்கன்னா அந்த பிம்பம் உங்களை விட்டு என்ன செய்யும்? விலகி போகும். இது நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா அனுபவத்துல? கண்ணாடி எடுத்து பாருங்க ஒரு கவச்சு. சரிதானே? ரைட். அப்ப அதான் முடியும் என்னது? பொருள் தூரம் சமம் என்னது? பிம்பத்தூரம். ஓகே? அடுத்த ரெண்டாவது, இப்ப கண்ணாடிக்குள்ள தோன்ற அந்த பிம்பம் உண்மையானதா உள்ளே? உங்களை மாதிரி ஒரு ஆள் உண்மையா அங்க இருக்கிறாரோ? உண்மையா இருக்கிறாரோ? இல்ல, ஒரு கற்பனை. கற்பனை, ஒரு மாய பிம்பம்னு சொல்லுவோம். இருக்கு, ஆனா இல்ல. அதான் உண்மை. அங்க பிம்பம் இருக்கு உங்களை மாதிரியே, ஆனா இல்ல. நீங்க வெளியே வந்தீங்கன்னா இருக்காது. ஓமா இல்லையா? இதுதான் தலைவாடியில தோன்ற பிம்பம். ரைட். அப்ப என்ன பிள்ளைய? மாயமானது. மாயமானது மாய பிம்பமா? மாய பிம்பம். மாயமானது அல்ல, மாய பிம்பம். மாயம் என்ன? இந்த பாருங்க, நீங்க கதிர்படம் கீரைகளை கற்பனை கோட்ல நினைச்சிங்கண்டா பிள்ளைகள், அது என்னவா இருக்கும்? மாய பிம்பமாக இருக்கும். சரிதானே? மாய பிம்பம் அது உண்மையான பிம்பம் இல்லையா? அது எடுக்கலாம் சரியோ? அது திரையில புற இல்லாது ஒரு ஸ்கிரீன் வச்ச வேண்டாம் பிள்ளைகள். எங்க கண்ணாடிக்குள்ள இருக்க உங்களோட பிம்பத்தை இஞ்சால ஒரு ஸ்கிரீனை பிடிச்சா அதுல விடுத்தேலுமா பிள்ளைகள்? ஸ்கிரீன் ஒரு ஒரு சி ஒரு ஒரு துணியை விரிச்சு போடுங்க, பிடிங்க சரியோ? ஒரு ஸ்கிரீன் மாதிரி அதுல பிம்பம் வந்து விழுமோ? விழாது. அது தலை ஆடிக்குள்ள வந்து ஒன்றும் முடியும். சரி, கண்ணாடிக்குள்ள இருக்கிறவங்களோட பிம்பம் கழுத்தை பிடிச்சி வெளியே எடுக்கலாமோ? எடுக்கல தானே? விளங்குது? அதான் என்னது? மாய பிம்பம். சரிதானே? ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், இப்ப தலவாடியில பாக்கி உங்களுக்கு அப்படி நிமிந்து தெரியுமா இல்ல தலையில தெரிவிங்களா? நிமிந்து தான் தெரிவிங்க. தலையிலான தலையில தான் தெரிவிங்க. அது வேற விஷயம். சரிதானே? அப்ப நிமிந்து தான் தெரிவிங்க. அப்ப பிம்பம் எப்படி இருக்கும்? நிமிர்ந்தது. இதெல்லாம் கேட்பாங்களா?
தலைவாடியில் தோன்ற விம்ப இயல்புகள். நிமிர்ந்தது. ஓகேயா? நிமிர்ந்தது. ரைட். ஓகே. ரைட். அடுத்த வழியில் தலைவாடி கொண்டு போயிட்டு நீங்க வழக்கையை தூக்கிங்க அப்படி அது இடப்பக்கம் காட்டும். இடக்கையை தூக்கிங்களா வலப்பக்கம் காட்டும். பக்கம் மாறி காட்டும் பிள்ளைகள். சரியா? அதை சொல்றது பக்க நேர்மாறானது. பக்க நேர்மாறானது. ஓகேயா? மொத்தம் 5 இயல்பு இருக்கு பிள்ளைகள். 4 தான் வந்துட்டு. இன்னொன்று என்னண்டா பிள்ளைகள், நீங்க போய் உங்களோட முகத்தை சரி உங்களோட அளவு ஃபுல்லா போய் கண்ணாடியில பாக்குறீங்க. பாக்கல இங்க என்ன அளவு இருக்குதோ அங்க அப்படித்தான் காட்டும். இல்லாட்டி நீங்க ஒல்லியா இருக்கீங்கன்னா அங்க பெருசா குண்டா காட்டுமோ, அல்ல குண்டா இருக்கீங்கன்னா ஒல்லியா காட்டுமோ, நீங்க வடிவிலா இருக்கீங்கன்னா அங்க வடிவா காட்டுமோ? ஒன்றும் இல்லை. இங்க என்ன இருக்கோ அதான் அங்க வரும். சில விளங்குதா? ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், அதை என்ன சொல்றது பிள்ளைகள்? பொருள் அளவானது. விளங்குதா? பொருள் அளவானது. இதுல இந்த கணக்குகள் செய்யறதுக்கு வந்த பிள்ளை இந்த முதலாவது இம்பையிலும் முக்கியமா மார்க் பண்ணி வைங்க. பொருள்துறம் சமன் பிம்பத்துறம் கணக்குகள் செய்யறதுக்கு தேவை. ஓகேயா? அப்போ தலைவாடியில இவ்வளவு விம்பையிலும் இருக்கு பிள்ளைகள், இவ்வளவு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்து தலைவாடி பயன்பெற சந்தர்ப்பங்கள். ஓகேயா? தலைவாடி எங்களுக்கு அந்த அன்றாட வாழ்க்கையில என்ன பயன்படுது? சரியா? சும்மா சொல்றேன், நீங்க தேவையானதுல அடிக்கொள்ளுங்க. சரியா? விம்பைகள் சரிதான் அப்படியே பாருங்க. பொருள் துறைஞ்சவன் விம்பத்தூரம், அடுத்த மாய விம்பம், அடுத்த நிமிர்ந்தது. நிமிர்ந்தான் தெரியும். போய் வீட்டு கண்ணாடி எடுத்து பேர் முகமது பேர் பார்க்க இருக்க மாட்டீங்க. அடுத்து என்னது? பக்கம் மாறி தெரியும் முடியும். ரைட். அடுத்து என்னது? பொருள் அளவானது. ஓகே தானே? ரைட். அடுத்து இதுல பயன்பாடு வந்து பிள்ளைகள் ஒன்று வந்து அலங்கார கண்ணாடியாக பயன்படுது. சரிதானே? அலங்கார அலங்கார கண்ணாடியாக பயன்படுது. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் கடிகளுக்கு வரும் பிள்ளைகள். ரைட். அலங்கார கண்ணாடியாக பயன்படுது. அலங்கார கண்ணாடியாக. சரியோ? அடுத்த முகம்பாக்கு கண்ணாடி, முகம்பாக்குறதுக்கு. அடுத்த சிகை அலங்கார நிலையங்கள். சிகை அலங்கார நிலையங்கள். சிகை அலங்கார நிலையங்கள் இந்த முடி வெட்டுறது, மற்ற இந்த பியூட்டி பார்லர்ஸ் தெரியும் தானே? பியூட்டி பார்லர்ஸ் தெரியும் தானே? அதான் சிகை அலங்காரம். அங்கெல்லாம் கண்ணாடி நான் நின்று பாக்குறது. ரைட். ஓகேயா? சிகை அலங்காரங்கள் சலூன் எல்லாம் போதும். சலூன் மற்ற பியூட்டி பார்லர்லாம் இருக்கு தானே? அந்த அழகு நிலையங்கள், அழகுபடுத்த நிலையங்கள், அதுதான் சிகை அலங்கார நிலையங்கள் அல்லது அழகுபடுத்த நிலையங்கள்னா ஓகே. சரியோ? அடுத்தது வியாபார நிலையங்கள்ல சரி அந்த பழக்கடையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படியே பழக்கடை நகைக்கடை பார்த்துருக்கீங்களா? அப்படியே நகைக்கடை பழக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நகை அடக்கி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கண் அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப வெளியே பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி தெரிய முடியும். அப்ப பாப்பீங்க, ஓ இந்த கடையில நிறைய பழம் இருக்குது, இந்த கடையில நிறைய நகை இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். காசை கட்டோன்னே நன்றி வணக்கம் போயிட்டு வர்றோம். விளங்குதா? அதை அப்படி மெருகுடி காட்டும் பிள்ளையர் கண்ணாடி தெரிக்கும் தானே? விளங்குதா? அப்ப விளையாடியாங்க இருப்பாங்க. அதான் வியாபார நிலையங்கள்ல. சரிதானே? ரைட்டோ. அடுத்து வந்து பிள்ளையர் இன்னொன்று இருக்கு பிள்ளையர், சூழ் காட்டி அல்ல சூழ் பொருள் காட்டி. சரியா? சூழ் பொருள் காட்டி. சரியா? சூழ் பொருள் காட்டி என்ன பிள்ளைகள்? அது வந்து இந்த நீர்மொழி கப்பல் இருக்கு தானே? நீர்மொழி கப்பல் போய்க்கல மேல்மட்டத்துல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு உதவும் முடியாது. அது எப்படி இருக்குன்னா இப்படிதான் இந்த சிம்பிள் அமைப்பு இப்படிதான் இருக்கு. இதுல வந்து தலைவாடி இருக்கும் பிள்ளைகள், இதுலயும் தலைவாடி இருக்கும். சரியோ? இங்க வந்து உங்களுடைய கண்ணை வைக்கலாம், இதுல அந்த பொருள் இருக்கும். சரியோ? விளங்குதோ சொல்ற? இதுல கண்ணை வச்சு பார்த்தோம்டா இங்க இதுல ஒரு தலைவாடி இருக்கு தானே, இங்க ஒரு தலைவாடி இருக்கு தானே. அப்ப என்ன செய்ய மாட்டேன் சொல்லி சொன்னா இந்த பொருள் கதிர் வந்து இங்க பட்டு தெரிச்சு இப்படி கண்ணை வந்து அடை. சரியோ? இப்ப உங்களோட வீட்டு மதலுக்கு மேல அங்க என்ன நடக்குன்னு தெரியாட்டிக்கு இதை வச்சு பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குன்னு தெரியும். சரிதானே? ரைட்டோ. அதே மாதிரி பெரிய கூட்டங்கள்ல பெரிய 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 கூட்டங்கள் இருக்கிற இடத்துல ஒன்றும் தெரியாம நீங்க ரெண்டு எட்டி பார்த்தோன்னு இருப்பீங்க, உயரம் இல்லாட்டி என்ன நடக்கும்? சரியா? அப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அந்த உயரத்துல என்ன நடக்குன்னு எல்லாம் பார்க்கலாம். சரியா? அது மாதிரி தான் நீர்மொழி கப்பல். நீர்மொழி கப்பல் உள்ளுக்கான போகும். அவளிய மேற்ப என்ன நடக்குன்னு பாக்குறதுக்கு இது உதவும் பிள்ளைகள். இதை சொல்ல சூழ் பொருள் காட்டியாண்டு. அது இருக்கு என்னது? தலை ஆடி. ரைட். அடுத்த இன்னொன்று பிள்ளைகள் இருக்கு, 5வது கலையுரு காட்டி. சரியா? கலையுரு காட்டி பிள்ளைகள் இந்த அரிய அரிய வடிவத்துல இருக்கும் பிள்ளைகள். சரியா? அரிய வடிவத்துல இருக்கும். சரியா? 3 செவ்வ கண்ணாடி எடுத்தோண்டா சேர்த்து அரிய வடிவத்தில் எடுத்துட்டு பிள்ளைகள் ஒரு பக்கம் மூடி இருக்கும். அதுக்குள்ள நீங்க ஒரு பூவை போட்டு விட்டீங்கன்னா அது நிறைய பிம்பங்கள் தோன்றும் பிள்ளைகள். சரியோ? அதாவது பல் பிம்பங்களா வகையில போடுங்க. பல் பிம்பங்கள். சரியா? பல் பிம்பங்கன்னா பல பிம்பம். சரியா? சூழ்வு காட்டி போடுங்க. நீ மூடி கப்பல் பல் பிம்பம்னா பல பிம்பம். பல்லு தெரியறது இல்ல, அது பல. ஓகே தானே? சரி. கலையுரு காட்டி இதுல எல்லாம் என்னுடைய தளவாடி பயன்படுது. ஓகேயா? இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். முதலாவது கற்படம் ஓகே. ரைட்டோ. தளவாடி பிம்ப இயல்புகள்
அது என்னது என்னது பயன்படுற எல்லாமே தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே பிள்ளைகள், ரைட்டோ. கிடையாது நாளைக்கு எல்லாம் டியூட்டி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். மிச்சம் இந்த விஷயம் நாளைக்கு மிச்சம் தொடரும். சரியா? இப்படி எல்லாத்தையும் காய்ச்சி தான் போவோம் பிள்ளைகள். பழையெல்லாம் பார்த்துட்டு வாங்கோ. நிச்சயம் உங்களால் முடிய முடியாது. ஓகே ரைட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.